ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கடந்து போன 2 மாதங்கள் கண்ணை இமை காக்கிறது போல காத்து இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நடத்தி வந்த ஒவ்வொரு பாதைகளுக்காக, வழிகளுக்காக, அவர் நடத்திய அதிசய செயல்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்துக்கான ஒரு கர்த்தருடைய வார்த்தை, நம்மை அனுதினமும் அவருடைய வார்த்தையினாலே நம்மை வழிநடத்தி வருகிறார். அவருடைய ஆலோசனையின்படி நம்மை நடத்தி வருகிறார். இந்த மார்ச் மாதம் முழுவதும் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை வழிநடத்தவும், நம்மை உணர்த்தவும், நம்மை உயர்த்தவும் ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி, கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. அவர் உங்களை உயர்த்துவார். என்னுடைய வாழ்க்கையிலே உயர்வு இல்லையே, மேன்மை இல்லையே, நான் நினைத்தது போல காரியங்கள் நடைபெறவில்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி போய் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு உயர்வை தேவன் வைத்திருக்கிறார். தேவனை நோக்கி வருகிறவரெல்லாம், தேவனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, தேவனை யாரெல்லாம் உறுதியாக உண்மையாக விசுவாசித்து அவரை நம்புகிறார்களோ, அவர்களை தேவன் உயர்த்தாமல் இருந்ததே இல்லை. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை நீங்கள் பார்ப்பீர்களானால், யாரெல்லாம் ஆண்டவர் மேலே வாஞ்சையும், யாரெல்லாம் அவர் மேலே விசுவாசமும், அவரையே உறுதியாய் பிடித்து கொண்ட ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்திருக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களை உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் உயர்த்தும்படியாக கர்த்தர் தமது வார்த்தையை அனுப்புகிறார். இப்பொழுது நீங்கள் சொல்லலாம், என்னையும் இந்த வசனத்தின்படி அவர் உயர்த்த போகிறார். என்னுடைய குடும்பம் உயர்த்தப்பட போகிறது, என்னுடைய பிள்ளைகளுடைய குடும்பம் உயர்த்தப்பட போகிறது, நான் தேசத்திலே உயர்ந்திருக்க போகிறேன். கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். நான் பட்டணத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்குவதில்லை. நான் அநேகருக்கு முன்பாக என் தலை உயர்த்தப்பட்டிருக்கும். இப்படிப்பட்டதான நல்ல வார்த்தைகளை உங்கள் நாவிலே அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உயர்வை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், யாக்கோபு நிருபத்திலே அருமையான வசனங்கள். இந்த 5 அதிகாரங்களிலே ஒவ்வொரு வசனம், ஒவ்வொரு வார்த்தையும் அது ஜீவனுள்ள வார்த்தைகளாக கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். பாருங்கள், 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு ஏற்று நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ. இந்த தாழ்மை என்கிறதான இந்த தொடர்ச்சியான 10ஆவது வசனத்தில் 4:10 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். யாருக்கு அவர் கிருபை அளிக்கிறார்? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அந்த தாழ்மை உள்ளவர்களை அவர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆரம்ப காலங்களிலே நீங்கள் பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் தாழ்மையாக இருந்தார்களோ, தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார்களோ, கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் உயர்த்தி இருக்கிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் உயர்த்தும்படியாக, அவர் மேன்மைப்படுத்தும்படியாக, தேசங்களுக்கு ஜாதிகளுக்கு ஒளியாகவும் தீர்க்கதரிசியாகவும் தேவனுக்கென்று வைராக்கியமாய் வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. உயர்வு என்று சொல்லும் பொழுது ஏதோ பொருளாதார ஆசீர்வாதத்தின் மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் ஒருவருக்கு ஜெபிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். நாம் ஒருவருக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கை மேன்மை அடையும். நாம் ஒருவருக்காக கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது அவருடைய கஷ்டங்கள் நீங்கி அவர்கள் தேவனை சொந்த இரட்சகராக அவர் ஏற்றுக்கொள்வார்கள். இப்படி ஆவிக்குரிய காரியங்களில் நாம் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்பதற்காகவும் கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில உயராமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறது கிடையாது. கர்த்தருக்கு முன்பாக தன்னை
முன்பாக வைக்கிறது கிடையாது. கர்த்தர் சொன்ன வார்த்தையிலே அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது கிடையாது. அவர் சொல்லுகிறதான ஆலோசனையை கேட்கிறது இல்லை. அதன்படினால தான் அநேகருடைய வாழ்க்கையிலே உயர்வு தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களை நான் உயர்த்த போகிறேன், உங்களை மேன்மைப்படுத்த போகிறேன், உங்கள் வாழ்க்கையை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். இன்றைக்கு மனிதனுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுது அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே எசேக்கியேலில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு அற்புதமான வசனம். 21 அதிகாரம் 26 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன் என்று அங்கே வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், என்றைக்கு ஒரு தாழ்வு நிலைமையில் நாம் இருக்கிறோமோ, தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறோமோ, நாம் உறுதியாக நம்பலாம், நாம் நிச்சயமாக உயரப்போகிறோம் என்று. இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற அந்த தாழ்மையின் நிலை, அந்த குறைந்து போன குறைவான அந்த காரியங்கள், அல்லது சிறுக, அல்லது நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர முடியாமல் இருக்கிற சிறியவன் என்று சொல்லக்கூடிய புழுதியில் கிடக்கிற அல்லது குப்பையில் கிடக்கிற ஒரு அனுபவத்தில் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்டவர்களை அவர் உயர்த்துவதற்கு அவர் சமயம் பார்த்து கொண்டே இருக்கிறார். தாவீதை அப்படிதான் உயர்த்தினார். ஆடுகளின் பின்னாக அலைந்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தி அரியணையிலே அமர வைத்த தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உயர்வையும் மேன்மையையும் தரப்போகிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் நீங்கள் எதிர்பாருங்க, ஒரு உயர்வு உண்டு. உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய ப்ரமோஷன் தடைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக இறங்கி உங்களை உயர்த்துவதற்கு அவர் வைராக்கியம் உள்ளவராக கடந்து வருகிறார். நீங்கள் இருக்கிற நிலைமையில் நீங்கள் இருக்க போகிறதில்லை. இனி உங்கள் வாழ்க்கை மேன்மையடையும், உயர்வடையும், அநேகருக்கு முன்பாக உங்கள் தலைகள் உயர்த்தப்படும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் வாழும் பொழுது அவர் நிச்சயமாக ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுக்கு முன்பாக என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை, என் சமுதாயத்தில் நான் செய்யக்கூடிய காரியங்களை அவருக்கு முன்பாக வைத்து தாழ்மைப்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கியிருங்கள். பாருங்கள், ஏற்ற காலத்திலே அவர் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உயர்த்துவார். அப்போ எப்போ உயர்த்துவாருங்க? எனக்கு பல வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு, நான் கர்த்தரை தேடி நம்பிக்கொண்டு இருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் கூட என் வாழ்க்கையில் உயர்வு இல்லை, கொஞ்சம் கூட என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, பொருளாதார வீழ்ச்சி, கடன் தொல்லையில் தவிக்கிறேன், பிரச்சனைகளில் தவிக்கிறேன், போராட்டங்களில் தவிக்கிறேன், யாரும் ஒரு மதிக்கிறது கிடையாது. நான் ஒரு செல்லாத காசாக என் சொந்த பந்தங்கள் மத்தியில் நான் தலை குனிந்து நிற்கிறேன் என்று சொல்லலாம். ஆண்டவர் சொல்றாரு, யாபேஸ் இதே நிலைமையில் இருந்தார். ஆனால் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்ற மனிதனாய் கர்த்தர் அவனை ஆக்கினார். கனம் பெற்ற மனிதனாய் நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக உயர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அது மாத்திரமல்ல, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். என்னுடைய இந்த குறுகிய நிலைமையை மாற்றும் என்று சொல்லி யாபேஸ் ஜெபித்த பொழுது சகோதரை பார்க்கிலும் அவன் உயர்ந்தவனாக காணப்பட்டான். ஆகவே ஏற்ற காலம் ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே உங்களை உயர்த்தி கொள்வதற்கு பல்வேறுபட்ட காரியங்களை நீங்கள் மாமிசத்தின்படி செய்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில முன்னேற முடியாமல் அவடிக்கு இன்னும் பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கி நீங்கள் போராட்டத்திற்குள்ளே சிக்கி போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற காலம், ஏற்ற வேலை, ஏற்ற நேரம், தேவனுடைய நேரம் என்று ஒன்று இருக்கிறது. அதுவரை நீங்கள் தேவனுடைய கரத்தில் அடங்கி இருக்க வேண்டும். அநேகர் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அப்படியே பலத்த கரத்திற்குள்ளே அடங்கிறீங்கன்னு சொன்னால், உயர்த்தப்பட்ட பின்பு நீங்கள் தேவனுடைய கரத்தில் அடங்கி இருக்க மாட்டீங்களா? அப்படி ஒரு கேள்வியை கேட்கக்கூடாது. நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் தேவனுக்கு அடங்கி இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்துக்குப்படி நடப்பீர்களே, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நாளுக்கு நாள் தாவீதை எப்படி உயர்த்தினாரோ, சவுலின் குடும்பத்திற்கு முன்பாக அந்த தாவீதின் குடும்பம் தழைத்ததோ, செழித்ததோ, மேன்மை அடைந்ததோ, ராஜ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாரோ, அதுபோல உங்கள் வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் பெருக்கத்தையும், நாளுக்கு நாள் ஆசீர்வாதத்தையும், நாளுக்கு நாள் மேன்மையையும் நீங்கள் பெற்றுக்கொள்வது என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆகவே ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு உங்களுக்கு ஒரு ஏற்ற காலம் வந்திருக்கிறது. காட்ஸ் டைம், அதாவது கைராஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் உங்களுக்கான ஒரு நேரம் இந்த மாதமாக இருக்கலாம், இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க இந்த வேலையாக இருக்கலாம். இப்பொழுதே கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஏற்ற காலம் வந்துவிட்டது.
ஹல்லேலூயா. இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில சரியான நேரம் வராமல் இருந்திருக்கலாம், ஏற்ற காலம் வந்து விட்டது. ஆண்டவர் அந்த கானா ஒரு கல்யாணத்தில் அந்த ரசம் குறைவுபட்ட பொழுது மரியாள் இயேசுவிடத்தில் சொல்கிறார், அவளுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று சொன்னார், என் வேலை வரவில்லை என்று சொன்னார். அப்படியானால் வேலை வந்த பொழுது தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினது போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நேரமாக, தேவனுடைய சமயமாக கர்த்தர் இதை மாற்றப்போம். இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உயர்வு நிச்சயம் 100% உயர்வு உங்களுக்கு தேவன் நிச்சயம் தரப்போகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனை நோக்கி காத்திருக்கணும். குறுக்கு வழியில் அப்படி இப்படி ஆகிலும் நான் முன்னேறி விடலாம், நான் எதையாவது ஒன்று செய்து விடலாம், எப்படியாவது கடனை வாங்கி வீடை கட்டி விடலாம், எப்படியாவது லஞ்சம் கொடுத்து இந்த வேலையை வாங்கி விடலாம், அல்லது இந்த பர்மனண்ட்டுக்காக இந்த அமைச்சரை பார்க்கலாம் என்கிறதான குறுக்கு வழியை விட்டுவிட்டு தேவனுக்கு முன்பாக காத்திருங்கள். ஏற்ற காலத்தில் அவர் நிச்சயம் அவர் உங்களை உயர்த்த போகிறார். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவளை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளுக்கு மேலாக பூச்சக்கரத்தை வைத்தார். அப்படியானால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து. ஒரு மனிதன் சிறியவனாக இருக்கிறான்னு சொன்னால் அவன் மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்குது. யாரெல்லாம் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு ஒரு மனிதன் இருக்கிறார் என்றால் தேவனுடைய கண்கள் அவள் மேலே பதிக்கப்பட்டு அவளை உயர்த்துவதற்கு அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறவர், புழுதியிலே கிடக்கிற நம்மை எடுத்து உயர்ந்த மேன்மையான சிங்காசனங்களை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் செய்வார். இந்த மாதத்தில் கர்த்தர் பாருங்க, உங்களை யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினார்களோ அவளுக்கு முன்பாக உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் அவரை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்க. உங்களை உயர்த்துவதற்கு உங்கள் சொந்தங்களோ உங்கள் பந்தங்களோ உங்கள் உறவுகளோ உங்களை தூக்கி விடுவதற்கு அவர்களே இவர்களே என்று நினைக்காதீங்க. உங்களை தூக்கி விடுவதற்கும் உங்களை மேன்மைப்படுத்தவும் உங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு மேலே சித்தமுள்ளவராயிருக்கிறார், உங்க மேலே கரிசனை உள்ளவராயிருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பை. நீங்கள் ஒன்று உணரணும், நான் சிறியவனாக இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை உயர்த்த உம்மாலே முடியும். நான் எளியவனாக இருக்கிற ஆண்டவரே, இந்த குப்பையான நிலைமை, இந்த புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, இந்த தள்ளப்பட்ட நிலைமையிலிருந்து என்னை மாற்ற உம்மாலே முடியும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து காத்திருங்கள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு உயர்வான மாதம், இந்த மாதம் உங்களுக்கு தேவன் கிரியை செய்கிற மாதம், இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாக கர்த்தர் மாற்ற போகிறார். அன்றாட தேவைகள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் தொல்லைகளை மாற்ற அவராலே முடியும், உங்களுடைய பிரச்சனைகளை மாற்ற அவராலே முடியும், உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க அவராலே முடியும், திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஏற்ற வரனை தர அவராலே முடியும், உங்கள் வேலையில ப்ரமோஷனை கொடுக்க அவராலே முடியும், உங்கள் சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள் வியாதிகளை மாற்ற அவராலே முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார், மேன்மைப்படுத்தப்பட போகிறீர்கள். கர்த்தர் உங்களுடைய கண்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஆச்சரியமாக ஆகும்படி கர்த்தர் செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இந்த வேலைக்காக நன்றி. கடந்து போன 2 மாதங்களாய் பாதுகாத்த தேவன், இந்த 3வது மாதத்தில் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்களுக்கு கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர்கள் உயர்த்துவார் என்று சொல்லி எங்களை உயர்த்தும்படியாக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை அல்ல, எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களை, எங்கள் அருகில் இருக்கிறவர்களை ஆண்டவரே உயர்த்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து எங்கள் தலையை மேன்மைப்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, வாசல் காத்து கொண்டிருந்த மொர்தெகாயின் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே உயர்த்தினது உண்மையானால் உங்களுடைய பிள்ளைகள் உண்மை நம்பி இருக்கிறார்கள், உமக்கு முன்பாக தாழ்மையோடு இருக்கிறார்கள். அதை உயர்த்தும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருக்கு நடக்க வேண்டிய நன்மையான காரியங்கள் நடக்கட்டும். தடைகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத சாத்தானின் கிரிகள் அகற்றப்படட்டும். நல்ல வீடு வாசல் கட்ட உதவி செய்யுங்க. வாகனத்திலே போகும்பொழுதும் வரும்பொழுதும் தேவ பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. நல்ல மேன்மையை, உயர்வை, சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் ஏளனமாய் இவளை பார்த்தாலோ ஏக பெருமுச்சோடு பார்த்து கர்த்தரை நம்பி இருக்கிறார்கள், இவரை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் மேன்மைப்படுத்துங்க. தொடர்ந்து வழி நடத்தும் ஆளுகை செய்யும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.